அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 3 விதமான ராக்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த 3 விதமான ராக்ஸ் குறித்து தான் இந்த கிளாஸ் இல்லாமல் பார்க்க போகிறோம். கிளாஸ் ரொம்ப நேரம் போகாது, ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இந்த ராக்ஸை 3 விதமாக பிரிக்கலாங்க. இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்டு மெட்டாமார்பிக் ராக்ஸ்னு 3ஆக பிரிக்கலாங்க. இந்த 3 ராக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது இக்னியஸ் ராக்ஸ். இந்த இக்னியஸ் ராக்ஸை பிரைமரி ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ராக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இதோடைய ஃபார்மேஷனை முதல்ல பார்த்துருவோங்க. ஸோ நமக்கு தெரியும், இந்த பூமியானது 3 லேயராக வந்து பிரிச்சிருப்பாங்க. மேலே இருக்கக்கூடியதை வந்து க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது பிறகு இந்த மேண்டில், அது பிறகு வந்து கோர்னு வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இந்த மேண்டில் தான் இந்த லாவா மேக்மா சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த எரிமலை இருக்கக்கூடிய அந்த லாவாடுறது உள்ளே வந்து ஒரு மெல்ட்டிங் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஒரு எரிமலை குழம்பு வந்து உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து சில டைம் வந்து பிரேக் ஆகி சர்ஃபேஸ் நோக்கி வருங்க. ஸோ இதான் வந்து எரிமலை குழம்புங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்மாடுறது. சில நேரங்களில் இந்த வல்கனாவானது வெடித்து வெளியே வரும் பாருங்கள். அந்த லாவாவானது வெடித்து வெளியே வரும்போது ஸோ அந்த லாவா வந்து மேலே வந்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகிடும் இல்லையா. மெல்ட் ஆகிற மாதிரி கூல் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த கூலாகக்கூடிய அந்த லாவா தான் வந்து ராக்ஸாக வந்து மாறுங்க. ஸோ எரிமலை குழம்பானது கூலிங் ஆகும் பொழுது அது என்ன ஆகும், ஒரு ராக்காக மாறும். இதுதான் வந்து இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், ஃபார்ம்டு பை கூலிங் அண்டு solidification ஆஃப் மோல்டன் மேக்மா. அந்த மேக்மாவானது கூலிங் ஆனது பிறகு ஒரு செட்டு அது பிறகு சாலிடாக இருக்கும்போது அதை தான் வந்து இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இது பூமியுடைய இன்டீரியர்லேருந்து வெளியே வரும். ஸோ இதை வந்து பிரைமரி ராக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி பிரைமரி ராக்ஸ்னு சொல்கிறாங்க? ஸோ அது வந்து மேக்மாவாக இருக்குது, அது அப்படியே சேஞ்ச் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஃபார்ம் கொண்டு வரதுனால அதை பிரைமரி ராக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் வந்து பிரைமரி ராக்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ராக் சைக்கிள்னு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அந்த ராக் சைக்கிளில் இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறதுனால இதை பிரைமரி ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இக்னியஸ் ராக்ஸ்லேயே வந்து 2ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். என்னென்ன? இன்ட்ரூசிவ் அண்டு எக்ஸ்ட்ரூசிவ்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்ட்ரூசிவ் அண்டு எக்ஸ்ட்ரூசிவ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதையும் நம்ம உதாரணமாக பார்த்துருவோம். ஒன்று வந்து பார்க்கும்போது, இந்த பூமியிலிருந்து இந்த மேக்மாவானது வெளியே வருது இல்லையா. ஸோ இப்படி வெளியே வரும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் அது சர்ஃபேஸ் வந்து அடியும். அப்படி சர்ஃபேஸ் வந்து அடியும் பொழுது அதை எக்ஸ்ட்ரூசிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மேக்மாவானது பூமியிலேருந்து வெளியே வந்த பிறகு அது கூலானது பிறகு ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் பூமிக்கு மேலே வெளியே வராமலேயே உள்ளே அது வந்து என்ன ஆகும், கூலிங் ஆகும். பூமிக்கு மேலே வெளியே வர, இப்போ இங்கேருந்து மேலே வருதுங்க, இங்கேருந்து மேலே வருது, வராமல் இங்கே செட்டில் ஆகுது. ராக்ஸ் ஆனது இங்கே செட்டில் ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பூமியுடைய சர்ஃபேஸுங்க, இது வந்து க்ரஸ்ட்டுங்க, இங்கே வந்து மேண்டல் இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த மேக்மாவானது மேலே வருது. சில நேரங்களில் மேலே வந்து செடிமெண்ட் ஆகிட்டு இது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ் சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஏதோ ஒரு பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்ட்டால் அது டைவெர்ட் ஆகி இங்கே செட்டில் ஆகும். இப்படி இங்கே அந்த மேக்மாவான செட்டில் ஆகி இங்கே கூலிங் ஆக ஆரம்பிக்கும். இதை இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், ஃபார்ம்டு பிலோ த எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸுக்கு உள்ளே அது ஃபார்ம் ஆகுது, ஒரு ராக் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அதை இன்ட்ரூசிவ்னு சொல்லுவாங்க. புளூட்டோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து கூலிங் ஆகுங்க. ஸோ பெரிய கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதோடைய அந்த கூலிங் சோர்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் இல்லையா. இப்போ பூமிக்கு மேலே வரும்போது ஒரு காற்றோ இல்லை மழையோ வரும்போது சீக்கிரமாக அது அந்த சூடாக இருக்கிறது, ஹாட்டாக இருக்கிறது வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகிடும், ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகிடும். ஆனால் உள்ளே இருக்கும்போது அது கூலிங் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் பெரிய கிறிஸ்டல்ஸாக அது ஃபார்ம் ஆகுன்றாங்க. உதாரணத்துக்கு கிரானைட் கற்கள் சொல்லுவோம் இல்லையா, இந்த கிரானைட் கற்கள்லாம் வந்து ஒரு இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. டியோரைட், கேப்ரோ இதெல்லாம் வந்து இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். அடுத்தது எக்ஸ்ட்ரூசிவ்லாம் என்னென்னு பார்க்கும்போது, இந்த லாவாவானது வெளியே வெடித்து மேலே வரும்போது அது கூலிங் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து, ஸோ லாவாவானது எரப்ட் ஆகி மேலே வருது, சர்ஃபேஸ் லெவலில் அது கூலிங் ஆகும்போது அது எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கூலிங் ஆனது ரொம்ப சீக்கிரமாகிடும், குயிக்காக ஆகும். இதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவாகும், இது கூலிங் வந்து சீக்கிரமாகிடும். ஆனால் மேலே வருது இல்லையா, காற்று வீசுது, மழை பொழியுது, அதனால சீக்கிரமாக அது கூலிங் ஆகிடும்.
ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பாறைகளாக தான் உருவாகும், கிறிஸ்டலைஸாக இருக்காது. ஏன் சின்ன சின்ன பாறைகளாக உருவாகுது? ஒரு பெரிய மேக்மாவானது வெளியே வருது அப்படின்னா மழை பெய்யறதுனால அந்த மேக்மாவானது ஸ்ப்ளிட் ஆகி போகும் இல்லையா, ஸோ ஃப்ளோ ஆகி போகும் இல்லையா. இது எர்த்துக்குள்ளே இருக்கிறதுனால ஒரே இடத்துல செக்ரிகேட் ஆகுது. ஆனால் வெளியே வரும்போது அது ஃப்ளோ ஆகி போகும், மழை பெய்யறதுனால அது டிவைட் ஆகும். ஸோ இதனால் வந்து சின்ன சின்ன பாறைகளாக உருவாகும், அதே போல் கிறிஸ்டலைசேஷனாகவும் இருக்காது அப்படின்றாங்க. இதுக்கு உதாரணம் என்னென்னு பார்க்கும்போது பசால்ட், ரியோலைட், ஆண்டசைட் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டெக்கன் பிளாட்டிவ் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ இது வந்து இந்தியா இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து டெக்கன் பிளாட்டிவ். இந்த டெக்கன் பிளாட்டிவ் முழுக்கவே இந்த பசால்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ் ராக்ஸ்னால உருவானதுங்க. ஸோ டெக்கன் பிளாட்டிவ் எல்லாமே ஒரு பசால்டிக் ராக்கால் உருவானது. ஸோ இதோடைய இந்த இக்னிஷியஸ் ராக்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், லேயர் பை லேயராக இருக்குது. ஸோ பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே வந்து இக்னிஷியஸ் ராக்ஸ் தான். இதில் லேயர் நமக்கு தெரியுதா, லேயர் லேயராக ஒரு துணியெல்லாம் மடித்து வச்சோம்னா லேயர் பை லேயராக தெரியும் இல்லையா. ஸோ அது மாதிரி லேயர் எதாவது தெரியுதா, இல்லை. ஸோ பாருங்கள் லேயராக வந்து உருவாகுது. அதே போல் டு நாட் கண்டைன் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ்னால் என்னென்னா இப்போ உயிரினங்கள் வந்து இறந்து போகுது இல்லையா, இப்போ டைனோசர்லாம் வந்து அழிஞ்சு மண்ணுக்குள்ளே போய்டும் இல்லையா. ஸோ அதோடைய ஃபாசில்ஸ், அதோடைய அந்த உயிரினங்களுடைய இப்போ மரமோ செடியோ இல்லை அந்த உயிரினங்களுடைய அந்த ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இது உள்ளே இருக்குமா, இந்த பாறைகள் இருக்குமானா இருக்காது. ஸோ இதெல்லாமே இதுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன் அதில் இருக்காது? ஏன்னா அது ஒரு மேக்மா இல்லையா, டக்குன்னு அதில் இந்த ஃபாசில்ஸ்லாம் அது இருந்தாலும் அது மெல்ட் ஆகிடும், அது அழிஞ்சு போயிடும். அதனால் இதில் அந்த ஃபாசில்ஸ்லாம் இதில் இருக்காது. அடுத்தது செடிமெண்டரி ராக்ஸ். இந்த செடிமெண்டரி ராக்ஸை செகண்டரி ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி ராக்ஸ்னால் என்ன, செகண்டரி ராக்ஸ்னால் என்னன்றத நம்ம அந்த ராக் சைக்கிள் நம்ம பார்ப்போம், அப்போ நல்லா புரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. செடிமெண்டரி ராக்ஸ், செடிமெண்ட்னா என்ன, ஒரு இடத்துல வந்து சேருவது தான் வந்து செடிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், ஃபார்ம்டு பை அக்குமுலேஷன், கம்பேக்ஷன், செடிமெண்டேஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ், இதுதான் வந்து செடிமெண்டரி ராக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில செடிமெண்ட், சில பொருட்கள்லாம் ஒரு இடத்துல சேருவதனால அக்குமுலேட் ஆகிறதுனால ஒரு ராக் உருவாகும், அதை தான் வந்து செடிமெண்டரி ராக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், டிரைவ்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் வயா வெதரிங் அண்ட் எரோஷன். வெதரிங்னா என்ன, இந்த மழை பொழிவது, காற்று வீசுவது, அதிகமான பனி இருக்கும், அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும், அதிகப்படியான வெயில் இருக்கும், இதுதான் வந்து வெதரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெதரிங்னாலும் எரோஷன்னாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ராக்ஸில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக்ஸ், ஒரு பொருள் அது ராக்காக இருக்குது. ஸோ அது என்ன, அது வெதரிங்னால எரோஷன்னால இன்னொரு ராக்காக உருவாகுது. ஸோ அதில் அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் ஆனது ஒரு லேயராக உருவாகுது, ஒரு லேயர் பை லேயராக உருவாகி ஒரு ராக் ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னா அதுதான் வந்து செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதில் வந்து ஃபாசில்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் உடைய ஃபாசில்ஸ் ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடிமெண்டரி ராக்ஸையும் மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன, மெக்கானிக்கலி ஃபார்ம், ஆர்கானிக்கலி ஃபார்ம்ட் அண்டு கெமிக்கலி ஃபார்ம்டு மூணாக பிரிக்கிறாங்க. அது என்ன மெக்கானிக்கலி ஃபார்ம், இப்போ ஒரு ராக் இருக்குதுங்க, ஒரு பாறை இருக்குது, நிறைய வந்து மழை பொழியுது, ஆறுகள் போகுது, இது மாதிரி உருவாகுது அப்படின்னா, ஸோ பாருங்கள், மெக்கானிக்கலி ஃபார்ம் மேட் ஃப்ரம் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஒரு ராக் இருக்குது, அந்த ராக்கான ஒரு வெதரிங் கண்டிஷனால் சின்ன சின்ன துகளாக வரும் இல்லையா. ஸோ அந்த துகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து மெக்கானிக்கலி ஃபார்ம்டுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சாண்ட்ஸ்டோன், ஷேல், கங்க்ளோமெரேட் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கலி ஃபார்ம்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆர்கானிக்கலி ஃபார்ம்டுன்னு பார்க்கும்போது இது என்ன ஆகும், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ரிமைன்ஸ். இப்போ உயிரினங்கள்லாம் இறந்து மண்ணுக்குள்ளே போகுது இல்லையா, ஸோ அந்த ஃபாயில்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு ராக்ஸை உருவாகணும் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்டரி ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு லைம்ஸ்டோன் சொல்லலாம், கோல் சொல்லலாம். இந்த ஒரு ஷெல்ஸ்னால இந்த லைம்ஸ்டோன் ஆனது உருவாகும், பிளான்ட்ஸ்னால இந்த கோல், நிலக்கரினால இந்த ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்டரி ராக்ஸ் உருவாகுது. அது இருக்கு கெமிக்கலி ஃபார்ம்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஃபார்ம்டு பை precipitation ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் வாட்டர். ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய ஸோ மழையானது, மழை மூலமாக ஒரு ராக்ஸ் உருவாகுது, precipitation மூலமாக உருவாகுது. கெமிக்கல் ரியாக்ஷன், மழை பொழுதுங்க, அந்த மழையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால ஒரு இடத்துல இருந்து ஒரு கெமிக்கலானது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கெமிக்கல் இருக்கும், ஒரு சாண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு ராக்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஆக்ஷன் மூலமாக உருவாகுது அப்படின்னா அதை கெமிக்கலி ஃபார்ம்னு சொல்லுவாங்க.
ஜிப்சம், ராக் சால்ட், லைம்ஸ்டோன் இதெல்லாம் வந்து கெமிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்டரி ராக்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆஃபன் போரஸ்னால் என்ன, அங்கங்கே துளை விழக்கூடியதாக இருக்கும். அதே போல் மே கண்டெயின் ஃபொசில்ஸ் அப்படின்னா இந்த லேயர் பை லேயர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஃபொசில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லேயர் பை லேயராக இருக்கிறது தான் வந்து ஃபொசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிங்க ஃபொசில்ஸ் பாருங்க, சாரி இந்த ஃபாசில்ஸ் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கக்கூடியதாக வந்து ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேறு ஏதோ ஒரு இது சொல்லிட்டேன். ஸோ அதே போல் இதோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது லேயர் பை லேயராக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது இங்கே சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ லேயர் பை லேயராக இருக்குங்க. ஸோ பாருங்கள் லேயர் பை லேயர் இருக்குதா, ஏன்னா இது ஒரு ராக்லேருந்து கொண்டு வந்தது, இது ஒரு ராக்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த லேண்ட் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த ராக் பீசஸ்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபார்ம் உருவாகுது, பிளாக் கலர் உருவாகுதா. அதன் பிறகு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ராக்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து எல்லோ கலர் லேயர் உருவாகுது. அதன் பிறகு பிளாக் கலர் இருக்கக்கூடிய இன்னொரு லேயர் உருவாகுது. இப்படி லேயர் பை லேயராக உருவாகுது பாருங்கள். இதுதான் வந்து செடிமெண்டரி ராக்ஸ். இது வந்து லேயர்டாக இருக்கும், இதில் ஃபாசில்ஸ் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ செடிமெண்டரி ராக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க என்ன, லேயர் பை லேயராக இருக்கும். இது வந்து செடிமெண்டல் வெதரிங்னாலோ எரோஷன்னாலோ ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக்ஸில் இருந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்மெண்டேஷன்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து இந்த ராக்ஸ் உருவாகும். இது சாஃப்டாக இருக்கும், லேயர்டாக இருக்கும். இது ஃபாசில்ஸு, ஒரு பிளான்ட்ஸுடைய அனிமல்ஸுடைய ஃபாசில்ஸ் வந்து இதில் கண்டெய்னிங் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஹீட்டுனால தெர்மல்னால அஃபெக்ட் ஆகாதனால இதில் ஃபாசில்ஸ் இருக்கும். சரிங்களா. அடுத்தது மெட்டாமார்பிக் ராக்ஸ். இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ்னால் சேஞ்சு ராக்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்டா என்னன்னா சேஞ்சுன்னு அர்த்தங்க. ஸோ பாருங்கள், இக்னிஷியஸ் ராக்ஸ்னா பிரைமரி ராக்ஸ், செடிமெண்ட் ராக்ஸ்னா செகண்டரி ராக்ஸ், மெட்டாமார்பிக் ராக்ஸ்னா சேஞ்சு ராக்ஸுங்க, சேஞ்ச் ராக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எதனால் சேஞ்ச் ஆகுது, ஒரு எக்ஸிஸ்டிங் இக்னிஷியஸ் அண்டு செடிமெண்டரி ராக்ஸ், மேலே 2 லேயர் பார்த்தலையா, 2 ராக்ஸ் பார்த்தலையா, இந்த 2 ராக்ஸுமே ஏதோ ஒரு ஹை டெம்பரேச்சர்னால ஹை ப்ரெஷர்னால, ஸோ பாருங்கள் எக்ஸிஸ்டிங் இக்னிஷியஸ் ராக்ஸோ இல்லை செடிமெண்டரி ராக்ஸோ அண்டர் ஹை டெம்பரேச்சர் அதிகப்படியான வெப்பத்தினாலோ அதிகப்படியான அழுத்தத்தினாலோ ஆல்ட்ரேஷன் ஆகும். பாருங்கள் ஆல்ட்ரேஷன் அப்படி உருவாகுது அப்படின்னா அதுதான் வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மெட்டாமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன, தெர்மல் மெட்டாமார்பிசம், டைனமிக் மெட்டாமார்பிசம், தெர்மோடைனமிக் மெட்டாமார்பிசம். தெர்மல் மெட்டாமார்பிசம் பேர்ல இருக்குது, வெப்பத்தின் காரணமாக, டியூ டு ஹீட். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையானது எப்படி ஹை டெம்பரேச்சருக்கும் ஹை ப்ரெஷருக்கும் உள்ளாகும் அப்படின்னு பார்க்கும்போது டெக்டானிக் பிளேட்ஸுங்க. நம்ம பார்த்துருப்போம், இந்த எர்த்லாம் வந்து எர்த்வேக்லாம் வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸுடைய மூமெண்ட்னால உருவாகும். ஸோ அப்படி டெக்டானிக் பிளேட்ஸு மூவ் ஆகும் பொழுது அங்கே ப்ரெஷர் உருவாகுமா. ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்டை கன்வர்ஜென்ட்னு சொல்லுவாங்க, டைவர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது அது செப்பரேட் ஆகிறத டைவர்ஜென்ட்னு சொல்லுவாங்க, 2 சேர்றத கன்வர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சேரும்போது இது மேலேயும் போகும், ஒன்றோட ஒன்று வந்து சப்டக்ஷனும் ஆகும், ஒன்று கீழே ஒன்று போகும். இப்படி போகும்போது அது ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா. அதே போல் ஹை டெம்பரேச்சர் எப்போ உருவாகும், உள்ளே இருக்கிற மேக்மா வந்து இந்த மேட்டில் இருக்கக்கூடிய மேக்மாவானது சர்ஃபேஸ் நோக்கி வரும்போது அந்த மேக்மாவோடைய ஹை டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது இந்த ராக்ஸோட கான்டாக்ட் ஆகும்பொழுது மெட்டாமார்பிக் ராக்ஸ் உருவாகும். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது ஒரு டெக்டானிக் பிளேட்ஸுங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் ரெண்டுமே வந்து மோதும் போது ப்ரெஷர் மூலமாக மோதும், சப்டக்ஷன் மூலமாக. இது ஒரு டெக்டானிக் பிளேட்ஸு, இது ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ், ரெண்டுமே வந்து மோதும் போது சப்டக்ஷன் உருவாகுதா. இதை ரீஜனல் மெட்டாமார்பிசம்னு சொல்லுவாங்க. மேலே வந்து டைப்ஸ் ஆஃப் மெட்டாமார்பிசம் பார்த்து இல்லையா, இந்த தெர்மல் மெட்டாமார்பிசம் டைனமிக் மெட்டாமார்பிசம் ரீஜனல் மெட்டாமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தெர்மல் மெட்டாமார்பிசமை கான்டாக்ட் மெட்டாமார்பிசம் சொல்லுவாங்க. ரீஜனல் என்ன, அந்த ரீஜனில் உருவாகுது. கான்டாக்ட்னா என்ன, அதோட கான்டாக்ட் ஆகுது. கான்டாக்ட் மெட்டாமார்பிஸை தெர்மல் மெட்டாமார்பிசம்னு சொல்லலாம். ரீஜனல் மெட்டாமார்பிசத்தை டைனமிக் மெட்டாமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக ஒரு ராக்ஸ் உருவாகும் இல்லையா. ஸோ இது மெட்டாமார்பிசம்னால என்ன, ஒரு கைண்ட் ஆஃப் ராக்ஸ், ஏற்கனவே கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக்ஸாக இருக்கக்கூடிய இக்னிஷியஸ் ராக்ஸ் அண்டு செடிமெண்டரி ராக்ஸை சேஞ்ச் பண்ணுது இல்லையா, ஆல்டர்னேட் பண்ணுது இல்லையா. ஸோ இப்படி ஆல்டர்னேட் பண்ணும்போது 2 விதமான ராக்ஸ் உருவாகும். ஃபோலியேட்டட் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அண்டு நான் ஃபோலியேட்டட்னு சொல்லுவாங்க.
ஸோ பெரும்பாலும் வந்து இந்த ரீஜனல் மெட்டாமார்பிசம் ஆனது ஃபோலியேட்டடாக இருக்குங்க. கான்டாக்ட் மெட்டாமார்பிசம் அப்படிங்கிறது நன் ஃபோலியேட்டடாக இருக்குங்க. ஸோ எதனால் ஃபோலியேட்டட்னா என்ன, லேயர் பை லேயராக உருவாகுது இல்லையா. ஸோ இங்கே ஒரு லேயர் உருவாகிருக்குது, இது ஒரு லேயர் பை லேயராக இருக்குது பாருங்கள். வேரியேஷன் கலர் தெரியுதுங்களா. ஸோ கலர் தெரியுதுங்களா, வேரியேஷனாக தெரியுதுங்களா. ஸோ பாரு பிளாக்காக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்படி வேரியேஷன் லேயர் பை லேயர் இருக்குது இல்லையா. இது எதனால் உருவாகும், ஃபோலியேட்டட்னாலுங்க. இப்போ நம்ம துணியை மடித்து வச்சுருக்கோங்க, துணி நம்ம 1 by 1 மடிச்சிருக்கோம். நல்லா அது அழுத்தும் போது என்ன ஆகும், அங்கே ஒரு லேயர் உருவாகுதா. ஸோ அது ரீஜனல் மெட்டாமார்பிசம், அது ஃபோலியேட்டட் மெட்டாமார்பிக் ராக்ஸ் உருவாக்கும். கான்டாக்ட் மெட்டாமார்பிசம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ துணி இருக்குது, அந்த துணியை நாம் எரிக்கும்பொழுது எல்லாம் ஒரே மாதிரி உருவாகிடும் இல்லையா. லேயர் பை லேயர் உருவாகுமா. துணியை நல்லா எரிக்கிறங்க, எரிக்கும்பொழுது அது நல்லா சாம்பலாகிடும். ஒரு சாம்பல் எப்படி சொல்லலாம், சப்பாத்தி எடுத்துங்க, சப்பாத்தி தான் கரெக்டான உதாரணமாக இருக்கும். ஒரு சப்பாத்தி நாம் லைன் பை லைனாக வைக்கிறோம், அதெல்லாம் அழுத்தும் போது லேயர் பை லேயராக உருவாகும். சப்பாத்தியை 1 by 1 ஒரு 10 சப்பாத்தி எடுத்து அழுத்தும் போது லேயர் பை லேயராக உருவாகும். ஆனால் அதே சப்பாத்தியை நல்லா மெல்ட் பண்ணுறோங்க, நல்லா ஹீட்டு காட்டுறோம். ஹீட்டு காட்டும்போது வெப்பத்தை நாம் உட்படுத்தும் பொழுது அது என்ன ஆகும், நல்லா உருக ஆரம்பிக்கும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், நல்லா உருண்ட மாதிரி ஆகிடும். அங்கே லேயர் பை லேயராக உருவாகுமா, கிடையாது. அது நன் ஃபோலியேட்டட். ஃபோலியேட்டட் அண்டு நன் ஃபோலியேட்டட்னா என்னன்றத ஒரு பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தெர்மோடைனமிக் மெட்டாமார்பிசம்னா என்னென்னா, ஹீட்டு அண்டு ப்ரெஷர் ரெண்டுமே உண்டாகுது அப்படின்னா அது வந்து தெர்மோடைனமிக் மெட்டாமார்பிசம் சொல்லுவாங்க. ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இக்னிஷியஸ் ராக்ஸ் ஆகட்டும் இல்லை செடிமெண்ட் ராக்ஸை விட இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்கும்வாங்க. மே ஹாவ் பேண்டட் ஆர் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர். பேண்டட்னாலும் ஃபோலியேட்டட்னாலும் ரெண்டு ஒன்று தாங்க, லேயர் பை லேயர்னு சொல்லுவாங்க. ஜெனரலி டு நாட் ஹாவ் ஃபோசில்ஸ். இதில் வந்து அந்த பிளான்ஸுடைய அனிமல்ஸுடைய ரிமைனிங்ஸ் இதில் இருக்காது, ஃபோசில்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னென்ன காமன் மெட்டாமார்பிக் ஸ்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது ஒரிஜினல் ராக்ஸ் என்ன, மெட்டாமார்பிக்ஸ் என்ன. இந்த லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது இந்த மெட்டாமார்பிசம் மூலமாக மார்பிளாக உருவாகும். இந்த ஷேல் அப்படிங்கிறது ஸ்லேட்டாக உருவாகும். கிரைனைட் அப்படிங்கிறது நெய்ஸாக உருவாகும். சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. இந்த சாண்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது குவாட்சைட்டாக உருவாகும். கோல் அப்படிங்கிறது ஆந்த்ரசைட்டாக உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸுங்க. ரொம்ப முக்கியமானது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய ஃபார்மேஷன் எப்படி, டைப்ஸ் என்ன, எப்படி உருவாகுது, அதோடைய கேரக்டர்ஸ் என்ன, இது மட்டும் போதுமானது. சரிங்களா. இப்போது முன்னாடி முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ராக் சைக்கிள்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைமரி ராக்னா என்ன, செகண்டரி ராக்னா என்ன அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இப்படி இந்த எதனால் அதை ப்ரைமரி ராக்ஸு அண்ட் செகண்டரி ராக்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்துருவோம். ஸோ இது வந்து மேக்மாங்க. ஸோ மேண்டிலிருந்து மேக்மாவானது வெளியே மேலே வருதுங்க. ஸோ இப்படி மேலே வரும்பொழுது ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதை எடுத்துக்குமே, இங்கே இருக்கக்கூடியது உள்ளே இருக்கும். நம்ம இன்ட்ரூசிவ் நம்ம எக்ஸ்ட்ரூசிவ் கூட விட்டுருவோம். எக்ஸ்ட்ரூசிவாக வரும்போது இங்கே இருக்கிற ராக்ஸ்லாம் உருவாதுங்க. இல்லை இன்ட்ரூசிவாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ராக்ஸ்லாம் அது உருவாக்குதுங்க. சரிங்களா. இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராக்ஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்லிஃப்ட் ஆகி மேலே போகுது. நாம் நிறைய வந்து நம்ம பார்த்துருவோம், குவாரியெல்லாம் பார்ப்போம். குவாரி மூலமாக இந்த ராக்ஸ் ஆனது தோண்டி எடுக்கிறாங்க. இந்த கிரானைட்லாம் நம்ம தோண்டி எடுப்பாங்க. கிரானைட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரூசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ். சரிங்களா. இந்த ராக்ஸ் ஆனது இக்னிஷியஸ் ராக்ஸ் ஆனது மேலே போகுதுங்க. வெதரிங் அண்ட் எரோஷன் மூலமாக. வெதரிங்னா நம்ம தெரிஞ்சுப்போம், டியூ டு த அஃபெக்ட் ஆஃப் ஒரு ப்ரெசிபிடேஷன் மூலமாகவோ இல்லை இன்சுலேஷன் மூலமாகவோ அது என்ன ஆகும், டைசெக்ட் ஆகும். சின்ன சின்ன ஃப்ராக்மெண்டேஷன்லாம் சின்ன சின்ன துகள்களாக உருவாகும். அப்படி உருவாகும் போது என்ன ஆகும், அந்த சின்ன சின்ன பாறை துகள்கள் அப்படியே வந்து ஒரு இடங்களில் செடிமெண்ட் ஆகும். அந்த செடிமெண்ட் ஆகிறது ஒரு நல்ல காலப்போக்கில் உடனே ஆகாது, பல வருஷங்களுக்கு பிறகு அது செடிமெண்ட்டு ராக்ஸாக உருவாகும். அந்த செடிமெண்ட் ராக்ஸ் ஆனது அப்படியே என்ன ஆகும், மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிக்குமா. மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது ஹை ப்ரெஷர்னால டெக்டானிக் பிளேட்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ்னால செடிமெண்ட் ராக்ஸ் ஆனது உருவாகுது. அது என்ன ஆகும், ப்ரெஷர் அண்டு ஹை டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆகுது, மெட்டாமார்பிக் ராக்ஸாக உருவாகுது. இப்படி ப்ரெஷர்னால் உருவாகிறத ரீஜனல் மெட்டாமார்பிசம்னு சொல்லுவோம். இல்லை அது என்னது, அப்படியே மேக்மாவோட கான்டாக்ட் ஆகும்போது கான்டாக்ட் மெட்டாமார்பிசமாக உருவாகி அது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகி என்ன ஆகும், இக்னிஷியஸ் ராக்ஸாக உருவாகுது. ஸோ ஒரு ராக்ஸ் ஆனது ஒரு சைக்கிளிக்கல் மேனரில் உருவாகிட்டு அதுதான் வந்து ராக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மேக்மாலேருந்து ஃபஸ்ட்டு இது உருவாகிறதுனால இந்த இக்னிஷியஸ் ராக்ஸை ப்ரைமரி ராக்ஸ்னு சொல்லுவோம். இங்கேருந்து இது செகண்டாக உருவாகிறதுனால இது செகண்டரி ராக்ஸ்னு சொல்லுவோம். இங்கேருந்து இது சேஞ்ச் ஆகிறதுனால சேஞ்ச் ராக்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ இது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது ப்ராக்டிஸ் கொஷின்ங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்சட். எந்தெந்த ராக்ஸ் எக்ஸ்ட்ரூசிவ், மெட்டாமார்பிக், இன்ட்ரூசிவ் அண்ட் செடிமெண்ட் ராக்ஸ்ன்றத சொல்லுங்கள். ரொம்ப ஃபேமஸானது தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் நம்ம சொல்லலை.
இந்த கிரானைட்டு, லைம்ஸ்டோனு, பசால்ட்டு, சாண்ட்ஸ்டோன் எல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான். சரிங்களா? கிரானைட் அப்படிங்கிறது எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது? கிரானைட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரூசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ், லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது மெட்டாமார்பிக் ராக்ஸ், பசால்ட் அப்படிங்கிறது இன்ட்ரூசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ், சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது செடிமெண்டரி ராக்ஸ். இந்த 4ல் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு? சரிங்களா? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.